ஹாய் வெல்கம் பேக் டு ஷிவனி வேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் டைப் 1 பார்த்தோம். இந்த கிளாஸில் டைப் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு இதே போல் திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிட்டு அந்த லைனை போட்டிருக்கோம் பாருங்கள், அவுட் லைன் ஃபுல்லும் பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அது உள் பக்கம் உள்ளே நம்ம ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். எல்லா லைனுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செயின் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனு எல்லா லைனுமே பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு லைனை ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் லைன் போகணும். இதுபோல் எல்லா லைனுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு திரும்ப ஒரு லைன் போடுறோம். திரும்ப இதே மாதிரியே எல்லா லைனுமே ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் செயின், அந்த செயினுக்கு பக்கத்துலேயே கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம், ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். கீழே லாக் போடுறோம். ஒரு செயின் போடாமல் அங்கேருந்தே நம்ம மேலே செயின் போடுறோம். போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக பட்டன் ஹோல் டைப்பில் கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக் போடுறோம். அங்கே பாருங்கள், நம்ம எங்கே ஃபஸ்ட்டு லாக் போடுறோம், அந்த செயினை கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே லாக் போடுறோமோ அந்த இடத்துலேருந்தே சைடில் க்ராஸாக ஒரு செயின் கொடுத்துட்டு அந்த நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே பட்டன் ஹோல் டைப்பில் கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே லாக் போடுறோம். அங்கே ஒரு செயின் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் லைனை பாருங்கள், ஒரு செயின் போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த செயினுக்கு மேலேயே இழுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு போடும்போது தான் செயின் போடாமல் த்ரெட்டை மேல் பக்கமாக இழுத்துட்டு லைன் ஒரு செயின் போட்டு கீழ் பக்கமாக கொண்டு வந்து அங்கே லாக் போடுறோம் பாருங்கள். செயினை மேல் பக்கமாக கொண்டு போகிறோம், கீழ் பக்கமாக வந்து அங்கே லாக் போடுறோம். அங்கேருந்தே போகணும், செயின் போட்டுட்டு போகக்கூடாது. அங்கேருந்தே த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துகிட்டு செயின் போட்டு கீழ் பக்கமாக இழுத்துட்டு வரோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போடுறோம், ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கிற செயினில் மிடில்லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். எடுத்துகிட்டு கீழே வந்து பட்டன் ஹோல் டைப்பில் கீழே லாக் போடுறோம். இதே போல் அந்த லைன் ஃபுல்லுமே இதே போல் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். கிராஸ்லேருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இங்கே லாக் போட்டுட்டு அதுலேருந்து அடுத்த பாக்ஸுக்கு போகிறோம். அடுத்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்து லாக் போடணும். பட்டன் ஹோல் டைப்பில் கீழே இழுத்துட்டு வந்து மேலே லாக் போடக்கூடாது. கீழே இழுத்துட்டு வந்து கீழே தான் லாக் போடுறோம். இங்கேருந்தே இழுத்துட்டு வரோம் பாருங்கள், கீழே இழுத்துட்டு வந்து லாக் போட்டு திரும்ப கீழே இழுத்துட்டு வரோம். அந்த கிராஸ் தான் அந்த பாக்ஸ்குள்ளே போகிறோம், திரும்ப கீழே வந்து லாக் போடணும். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே லைன் அதே போல் அதே மாதிரி அதையும் பண்ணுறோம். அந்த இழுத்துட்டு வரதை கரெக்டாக நேராக வச்சு இழுத்துட்டு வரணும். செயின் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். எட்ஜில் லாஸ்ட்டாக அந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். கீழே வந்து எடுத்து அங்கே செயின் போட்டு லாக் போடுறோம். திரும்ப அங்கேருந்து எடுத்து கீழே வரோம். ஒரே இடத்துக்கே வரோம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து. இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.